பொதுவாக இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வீட்டு வன்முறையாக இருக்கலாம், பெண்களுக்கு அடிப்பதாக இருக்கலாம், துன்புறுத்துவதாக இருக்கலாம், அல்லது பாலியல் துன்புறுத்தலாக இருக்கலாம், அல்லது பாலியல் சுரண்டுதலாக இருக்கலாம். இவ்வாறான குற்றங்கள் இழைக்கப்பட்டாலும் பெண்கள் அவற்றை வெளியே சொல்வதற்கு தயக்கமாக இருப்பார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த முறைப்பாட்டை பெற்றுக்கொள்பவர்கள் அநேகமாக ஆண்களாக இருக்கிறபடினால தங்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக சொல்வதற்கு அல்லது தயக்கம் இல்லாமல் சொல்வதற்கு ஒரு சின்ன ஒரு சமூக நாணம் காணப்படுகின்றது. ஆகவே அவற்றை இல்லாமாக்குவதற்காகத்தான் இந்த பெண்கள் பணியகம், அதே மாதிரி சிறுவர் பெண்கள் பிரிவு என்று போலீஸ் நிலையத்தில் காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் அவற்றில் சென்று உங்களுடைய முறைப்பாடுகளை செய்ய முடியும். இந்த முறைப்பாடை எவ்வாறு செய்வது? அதை நீங்கள் பார்க்கும்போது எங்களுடைய குற்றவியல் கோவை பிரிவு 109ற்கு அமைவாக இந்த முறைப்பாட்டை நீங்கள் வாய்மொழி மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு இயலுமாக இருந்தால் வாய்மொழி மூலமாக உங்களுடைய பாசையில் நீங்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை செய்யலாம். அல்லது உங்களுக்கு வாய்மொழி மூலமாக சொல்வதற்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் போலீஸ் நிலையத்துக்கு செல்லும் போது எழுத்து மூலமாக உங்களுடைய முறைப்பாடை எடுத்து எழுத்து மூலமாக நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். இது எங்களுடைய குற்றவியல்